26:19 அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க விரும்பல. அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியிறையே, இந்த தரிசனம் எனக்கு இவ்வளவு காரியத்தை செய்திருக்கு, இந்த தரிசனம் என்ன இவ்வளவு காரியத்தை நடுங்க செய்திருக்கு. ஆகவே எனக்கு காண்பித்த அந்த தரிசனத்துக்கு என்னால கீழ்ப்படியாம இருக்க முடியாது. எந்த ஸ்தலத்துல உயர்த்தி வைக்கலாம், எந்த ஆபீஸ்ல போகலாம், எங்கேயும் போகலாம், எந்த இடத்துல வச்சாலும் நாம எதை விளங்க பண்ணணும்? நல்ல தரிசனம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ விளைச்சி, தேவனுக்கு முன்பாக நம்மளை விளைச்சி, ஆண்டவரே என்னப்பா செய்யணும், உங்க சித்தம் என்ன, அப்படி நம்மளை விழ வைக்கிறது. ஆனால் கள்ள தீர்க்க தரிசனங்களோ நம்மளை என்ன செய்தான்? வீண் பெருமை. வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். ஆமென். கர்த்தருடைய ஆவி என்ற நாட்கள் நம்மோடு கூட இடைவெளி நல்ல ஒரு வார்த்தை தான் தியானிக்க போகிறோம். நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன என்று அவர்களுடைய சொல்லு. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சோர்ந்து போன ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து வந்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சோர்வுகள். காரணம், அநேக தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தும் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறாமல் போனது போல தெரிந்த பொழுது அந்த ஜனங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. இனி எங்க நடக்க போகிறது, இனி இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்க போகுது, இனி இந்த வாக்குத்தத்தம் எங்க நிறைவேற போகுது என்று சொல்லி தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை நிமித்தம் அந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க? வாக்குத்தத்தங்கள் மீது ஒரு பெரிய சோர்வு. கர்த்தர் எங்க நமக்கு நிறைவேற்ற போகிறார், எங்க இந்த காரியத்தை செய்ய போகிறார், எங்க இந்த காரியம் நடக்க போகுது என்று சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஒருவேளை அதுக்கு முந்தைய வருஷத்துல பாருங்க, மனுபுத்திரனே நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும் என்று இஸ்ரவேல் தேசத்தில் வழங்கும் பழமொழி என்ன? சொன்னது மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள் ஏதாவது மாறி போச்சு, ஒரு பழமொழியாவே மாறி போச்சு. அந்த தேசத்துல என்ன பழமொழியா வந்துச்சு? நாட்கள் நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும். அப்படியே அந்த ஜனங்கள் சொல்லி சொல்லி எங்க நடக்க போகுது, எங்க நடக்க போகுது, எங்க நடக்க போகுது, எங்க நிறைவேற போகுது என்று சொல்லி அந்த வார்த்தை தேசம் முழுவதும் பரவிய தேசத்துல அது எதாய் மாறி போச்சா? ஒரு பழமொழியாவே மாறி போச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வாக்குத்தத்தம் ஒரு நபருக்குள்ள சோர்வை ஏற்படும். ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறாத போது, நடக்காத போது, ஒரு மனுஷனுக்குள்ள சோர்வு ஏற்படும் போது அந்த சோர்வானது அடுத்தவங்களை என்ன செய்யுது? பாதிக்குது. அடுத்தவங்கள்ட்ட போய் நாம சொல்லும் போது எங்க நடக்க போகுது சொல்லும் போது அது அடுத்த ஒரு நபரையும் என்ன செய்கிறது? சோர்வுரை செய்கிறது. அடுத்த நபர் சொல்லும் போது அப்படி பரவி அந்த வாக்கு பரவி அந்த சோர்வு எங்க எவ்வளவு தூரம் நீடிக்குது? அந்த தேசத்தையே நீடிக்கும். தேசத்துல அது என்ன ஆகி போச்சா? பழமொழியாகவே மாறி போச்சா. தரிசன நாட்கள் என்ன செய்யும்? நீடிக்கும், தரிசனம் எல்லாம் அவமாகும். அப்படின்னா என்ன? தரிசனம் எல்லாம் என்ன செய்யாது? நிறைவேறாது, நடக்காது. அப்படி அந்த தேசத்துல பழமொழியாய் மாறி போகிற அளவுக்கு தேசம் ஆயிடுச்சு, அப்படியே சோர்ந்து போயிடுச்சு. ஆனா இந்த நாட்கள்ல தான் எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் தட்டி எழுப்புகிறார். எசேக்கியேல் மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தட்டி எழுப்பி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. ஹல்லேலூயா. இனி அது தாமதியாது என்று சொல்லி தேவன் தன்னோட நிறைவேற்ற போகிற வாக்கு தத்தங்களை குறித்து, நிறைவேற்ற போகிற காரியத்தை குறித்து தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் என்ன செய்யறாரு? தீவிரமாய் இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், நிறைவேற்ற போகிறேன், இனி அது என்ன செய்யாது? தாமதியாது. ஹல்லேலூயா. 27 பாருங்க, மனுபுத்திரனே, இது இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட என்ன சொல்றாங்க எசேக்கியேலை குறித்து? இவன் சொல்லக்கூடிய காரியம் எல்லாம் என்ன செய்யும்? ரொம்ப நாள் கழிச்சுதான் என்ன செய்யும்? நிறைவேறும். இப்ப நடக்கிறத குறிச்சு வேலை செய்யாது சொல்லப்பட்ட ரொம்ப நாட்கள் ஆகும்பா
நினைச்சாங்க. எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, இவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள், எசேக்கியேல் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யுது, உடனடியாக நிறைவேறாது, ரொம்ப நாட்கள் ஆகும் என்று சொல்கிறார். உண்மையிலேயே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு 2000 வருஷங்களுக்கு மேல ஆச்சு. அல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னும் சில தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தை இன்னும் நிறைவேறவே இல்லை, இனிதான் நிறைவேற போகுது. அல்லேலூயா. இன்னும் என்ன செய்யல, சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல, இன்னும் என்ன செய்வது, இனிமேல் தான் நிறைவேற போகுது. அல்லேலூயா. அப்போ சில வாக்குத்தத்தங்கள் காலதாமதமாகலாம், சில தரிசனங்கள் காலதாமதமாகலாம். ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இடைப்பட்ட போது அந்த வாக்குத்தத்தம் கொடுத்து அவன் வேண்டியிருக்கு, ஒரு 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் கூட நிச்சயம் இருந்தது, காத்திருக்க வேண்டியிருந்தது சிறையிருப்பு மாறுவதற்கு. எகிப்து தேசத்துல கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. இப்படி சில வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யலாம், சில நேரங்கள்ல தாமதிக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தங்கள் சரி, தரிசனங்கள் சரி, ஒரு குறித்த காலத்துக்கு அவை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கு. சரியான நேரத்துல அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்ன செய்வான், நிறைவேறும். அதனால இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட சொல்கிறாங்க, நாட்களும் எல்லா தரிசனத்தின் பொருளும் சமீபித்து வந்தன. அல்லேலூயா. எல்லாம் என்ன ஆயிட்டா, சமீபமாயிற்று. எல்லாம் நிறைவேறக்கூடிய நாட்களில் நாம் என்ன செய்கிறோம், வந்திருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை குறித்து பாருங்க, ஆகமத்துக்கு நம்ம கடந்து வரும்போது 12ஆம் அதிகாரம் 6வது வருஷத்துக்கு நம்ம கடந்து வந்தோம் என்று சொன்னாலே, அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். ஆண்டவர் தரிசனத்தில் தன்மை வெளிப்படுத்தி சொப்பனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிற ஒரு ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம் மரித்து போன ஒரு தெய்வம் அல்ல. அவர் மரித்தார், மரணத்தை ஜெயித்தார், உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு உயிரோடு கூட இருக்கிறபடினால்தான் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு அவருடைய வார்த்தை நம்மத்தில் வெளிப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. அதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியில 11ஆம் அதிகாரத்தை கடந்து வரும்போது 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் அந்த தரிசனத்தில் நம்மோடு கூட பேசுகிற ஒரு ஆண்டவர். இங்க எசேக்கியேலுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை பாருங்க. பின்பு ஆவியானவர் என்னை எடுத்து என்னை தேவனுடைய ஆவிக்குள்ளான தரிசனத்திலே கல்தேயாவுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் இடத்திலே கொண்டு போய் விட்டார். எசேக்கியேல் இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்துல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை பாபிலோனியன் கல்தேயர்கள் பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. தானியேல் போன்ற ஆட்கள்லாம் இங்க இருக்கிறாங்க, இப்போ அங்க சிறைப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்ட ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ தரிசனத்துல எசேக்கியேல் ஆண்டவர் எங்க கொண்டு போறார், கல்தேயா தேசத்துக்கு கொண்டு போறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சுடுங்க, எங்க கொண்டு போறார், தரிசனத்துலதான். ஆளை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போகல, விஷன்ல. இப்ப அவன் எங்க இருக்கிறான், கல்தேயா தேசம். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய தரிசனத்துல எவ்வளவு ஒரு மாற்றம் நடக்கு பாருங்க. இப்ப தரிசனத்துல அவன் எங்க இருக்கிறான், கல்தேயா தேசத்துல. அல்லேலூயா. அப்பொழுது நான் கண்ட தரிசனம் என்னிலிருந்து எடுபட்டு போயிற்று. அல்லேலூயா. இப்போ அவனுக்கு காண்பிக்கப்பட்ட ஒரு தரிசனம் என்ன ஆயிட்டு, டக்குன்னு அவரை விட்டு என்ன ஆயிற்று, எடுபட்டு போயிற்று. சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவார், தரிசனமோடு கூட பேசுவார். ஆனா பார்த்தோம்னா, விடிஞ்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த காரியம் நிச்சயம் நமக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கே வராது, மறந்து போயிடுச்சு. அல்லேலூயா. அது உடனடியாக செய்யாது, வராது. உடனே நம்ம நினைச்சிடணும் அதை உடனடியாக நிறைவேறக்கூடிய தரிசனம் இல்லை, அது நீண்ட நாள் கழிச்சு நிறைவேறக்கூடிய ஒரு காரியம். அதனால் இப்போ அதை நமக்கு லைட்டா ஒரு சிக்னலாக ஆண்டவர் பண்ணியிருக்கிறாரு, காண்பிச்சிருக்கிறாரு. அதனால அதை குறிச்சு மண்டையில வேண்டாம், உடைக்க வேண்டாம். அல்லேலூயா. அது எடுபட்டு போயிடுச்சு. ஏன் அதுல சொன்னா நம்ம ஏன் ஆண்டவர் காமிச்சு எடுக்கிறாருன்னு சொன்னா, அதை ஒரு காது செவி
இப்போ அது வரைக்கும் என்ன செய்யல, தேவையில்லை. குறிப்பிட்ட காலத்துல அது என்ன செய்யும், நிறைவேறும். அது ஞாபகத்துல வந்து வச்சுக்கலாம். நம்ம அதே நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவர் இப்போ நிறைவேற்றும். அது 4 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியமா இருக்கும். ஆண்டவர் இதற்காக நீ ஆயத்தப்படி ஜெபின்னு சொல்லப்பட்ட காண்பிச்சிருப்பாரு. ஆனா நாம என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவர் அது இப்பவே நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா நமக்கு என்ன ஆயிரும், ஒரு பெரிய சோர்வு. அதனால பாப்பா தரிசனத்தை காமிச்சிட்டு அதை நம்மகிட்ட இருந்து என்ன செய்வார், எடுத்து போட்டுருவார். அவ்வளவுதான். இல்லையா? அதனால அதை குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஐயோ மறந்து போச்சு யோசிக்கவும் கூடாது. ஏன்னா அதை காண்பிச்சவர் தான் எப்படி இருக்கிறது, எடுத்து கொடுக்கிறாரு. இல்லையா? எசேக்கியேல் புத்தகம் 43ஆம் அதிகாரத்தை கடந்து வரும்போது 3ஆவது வசனத்தை பாருங்க. 43. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்த போது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேபார் நதியில் நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். ஹல்லேலூயா. தரிசனங்கள் பொதுவாக ஒன்றுக்கு ஒன்று ஒத்திருக்கு. தரிசனங்கள் தெய்வம் நம்மோடு கூட இடைபெறுகிற காரியங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யும், அதனுடைய சாயல் என்ன செய்யும், ஒத்திருக்கும். ஏனென்றால் நாம் ஒரே தரிசனத்தை நோக்கி பயணிக்கிறபடினால் தரிசனங்கள் ஒன்றுக்கு என்ன செய்யும், ஒத்து இருக்கும். அதுதான் அவரை சொல்றாரு. அந்த வசனத்தை தெளிவா பாருங்க. நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்த போது கண்ட, அப்ப ஃபர்ஸ்ட்ல பார்த்த ஒரு விஷன் அடிச்சுறாரு. இந்த தரிசனம் கேபார் நதி அண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும். அப்ப 2வது பார்த்த ஒரு தரிசனத்துக்கு இப்ப என்ன ஆகுது, ஒப்புமையா இருக்கு. இப்ப பாக்குறது 3வது ஒரு காரியம். அப்போ 3 தடவை பார்த்துருக்கிறார். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கிறாரு. நகரம் அழிக்கப்படும் போது, சிறைப்பட்டு போகும்போது நடக்கக்கூடிய காரியத்தை குறிச்சு. 2வது கேபார் நதி அடியில் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது மறுபடியும் ஒரு விஷயம் பார்க்கிறாரு. இப்ப 3வது ஒரு விஷயம் பார்க்கிறாரு. இந்த 3 விஷயத்துக்கு என்ன இருக்கு, ஒரு ஒற்றுமை இருக்கு. ஒரு அதை போலதான் இருந்துச்சுங்கிறாரு. அப்போ தரிசனம் ஒரு நாள் என்ன செய்யாது, மாறி மாறி வரக்கூடிய காரியங்கள் வேற. இன்னைக்கு ஒரு தரிசனம், நாளைக்கு ஒரு தரிசனம், அடுத்த நாள் ஒரு அப்படி இல்லை. ஒன்றுக்கொன்று ஒத்து இருக்கும். அதனுடைய ஒரு வளர்ச்சி இருக்கும். ஒரு தரிசனத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சில வளர்ச்சிகள் ஆண்டவர் காண்பித்துக் கொண்டே வருவார் வழியே. அன்றைக்கு ஒரு தரிசனம், நாளைக்கு ஒரு தரிசனம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாது, மாறாது. ஹல்லேலூயா. அதனால்தான் ஆபகுக்கு தீர்க்கதரிசி சொல்றாரு 2ஆம் அதிகாரத்துல கடந்து வரும்போது, ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாக வரை அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தரிசனத்தை நம்ம பார்க்கும்போது அதை குறித்து என்ன செய்யணும், எழுதி வைத்துக் கொள்ளணும். அதை குறித்து எழுதி வைத்துக் கொள்ளணும். அதை மறந்துடக்கூடாது. அதை குறித்து என்ன செய்யணும், எழுதி வைத்திருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன செய்யும், நிறைவேறும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் சாத்தான சர்ச்சுக்கு வச்சு அந்த சர்ச்சுக்கு இருக்கக்கூடிய சைலஜக்கா ஒரு அவங்க கட்ட தரிசனத்தெல்லாம் அந்த பேசின காரியத்தெல்லாம் எழுதி ஒரு புத்தகமாக வெளியிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க எழுதி வச்சிருக்காங்க. ஒரு 2-3 வருஷமா ஆண்டவர் காண்பிச்ச காரியத்தை எல்லாம், ஆண்டவர் பேசின காரியத்தை எல்லாம் அப்படியே டைரியில எழுதிட்டே வந்திருக்கிறாங்க. எழுதின அந்த டைரி எல்லாம் நிறைய காரியத்தை இப்போ அவங்க என்ன செய்றாங்க, கடந்த மாதத்துல ஒரு புத்தகமா அவ்வளோத்தையும் டைப் பண்ணி அவங்க அதை வெளியிட்டாங்க. அப்ப அதை பார்த்தீங்கன்னா 2018 இருந்து அவங்க எழுதுன பேசின காரியத்தை எல்லாம் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவைகள் எல்லாம் இப்ப என்ன ஆகுது, அன்றைக்கு பேசின காரியங்கள் எல்லாம் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு, நிறைவேறிட்டே இருக்கு. அப்போ ஆண்டவர் காண்பிக்கும் போது ஆண்டவர் அவங்களோட பேசின காரியத்துக்கும் அவங்க இருந்த சூழ்நிலைக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. அவங்க ஒரு ஆர்சி திருச்சிக்கு போகக்கூடிய ஃபேமிலி, அந்த அரசனில் நிலைமையில் கூடிய குடும்பங்கள், எப்படி ஒரு இன்னைக்கு அவங்க இடத்துல என்ன நடக்கும், ஒரு சர்ச் நம்முடைய ஊழியத்திலிருந்து ஒரு 5 வருஷ ஆராதனை நடத்தி கொண்டிருக்கோம். ஆனா இதை குறித்து எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களோட கூட நினைச்சிருக்காரு, பேசியிருக்கிறாரு. அப்ப அந்த வார்த்தைகள் என்ன செய்யுது, இப்ப நிறைவேறுது. அப்ப அதை திருப்பி பார்க்கும்போது, ஆண்டவர் என்னோடு கூட அன்றைக்கு பேசின அந்த வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யுது, நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தரிசனத்தை நாம என்ன செய்யணும், எழுதி வைக்கணும். அது ஒரு குறிக்கப்பட்ட காலத்துக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது.
அதெல்லாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அது விஷயம் நிறைவேறும். அதைத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. அதெல்லாம் நிறைவேறுவதற்கு சமீபத்து நிச்சயத்துக்கு வந்திருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசின ஒவ்வொரு காரியம், நம்மோடு கூட இடைப்பட்ட காரியத்தை நம்ம தீர்க்கமாக எழுதி வைத்து பார்க்கும்போது, அதற்காக நம்ம ஜெபிக்கும் போது, குறித்த காலத்துல கர்த்தருடைய வாழ்க்கை அதெல்லாம் சரியாக என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். தானியேல் புத்தகத்தில் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம கடந்து வருவது. தானியேல் 8:15. கவனிங்க, ஒரு தரிசனத்தை நம்ம கண்டு கொள்ளும் போது, பார்க்கும்போது என்னன்னா அதன் தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அரிய வகை தேடுகையில். ஒரு தரிசனத்தை நம்ம பார்க்கறது எழுதி வைக்கிறது மட்டுமல்ல, என்ன இருக்கணும்? அதனுடைய பொருளை அறிந்து கொள்வதற்கு எதற்காக இந்த காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி, அதனுடைய எதற்காக இது வெளிப்படுத்தப்பட்டது, இது எப்போ நிறைவேற போகுது என்று சொல்லி அதை குறித்து நம்ம என்ன கொஞ்சம் அறிந்து கொள்வதற்கு என்ன முயற்சி எடுக்கணும். ஹல்லேலூயா. அதனுடைய பொருள் என்ன ஆண்டவரே என்று சொல்லி நம்ம தேடி பார்க்கணும். ஹல்லேலூயா. என்ன உடனடியாக நமக்கு என்ன செய்யாது? பொருள் தெரியாது. எகிப்தினுடைய ராஜா பார்வோனுக்கு இப்படியே சொப்பனம் பார்க்கறான். இப்படிதான் சொப்பனம் பார்க்கறான். 7 மாடு அப்படியே நதிக்கரையிலிருந்து என்ன செய்யுது? அப்படியே ஏறி வருது. அடுத்தால பின்னாடி ஒரு 7 மாடு என்ன செய்யுது? ஏறி வருது. இந்த 7 மாடு இந்த மாட்டை என்ன பண்ணிட்டு விழுங்கிச்சு சொல்லி பார்த்துட்டு முடிச்சுட்டு இருக்கான். இது என்னடா, ஒரு மாடு என்ன செய்யுது? சாப்பிட்றது. இதனுடைய பொருள் என்ன? நம்ம வீட்டுக்கு போய் 7 மாடு வருமோ என்ன சொல்லி அவங்க விவசாய இருந்தாச்சுன்னா என்ன செய்யாது? 7 மாடு வராது, 7 மாடு என்ன செய்யுது? வராது. அப்போ நாம ஒரு தரிசனத்தை பார்க்கும்போது அதனுடைய பொருளை அறிந்து கொள்வதற்கு இதனுடைய காரியம் என்ன ஆண்டவரே அவன் அதை தேடுறான். அந்த பொருளை அறிந்து கொள்வதற்காக அவன் தேடுறது மட்டுமல்ல, ராஜா கிட்ட மந்திரிமார்களை கூப்பிட்டு கேட்கிறான், சாஸ்திரிகளை கூப்பிட்டு கேட்கிறான், தேசத்தோட எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு கேட்கிறான். இந்த மாதிரி நான் ஒரு காரியத்தை பார்த்திருக்கேன், இதனுடைய பொருள் என்ன? இதனுடைய பொருள் என்ன? நேபுகாத்நேச்சருடைய சொப்பனத்தை பார்த்துட்டு இதனுடைய பொருள் என்னன்னு தேடுறான். பெல்ஷஸ்ஸார் அவருடைய மகன் தேடுறான். இப்படி ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படும் போது நமக்குள்ள அந்த காரியத்தை குறிச்சு கொஞ்சம் தேடணும். அதனுடைய பொருள் என்ன ஆண்டவரே அப்படி நம்ம தேட முயற்சிக்கும் போதுதான் அது நிறைவேறக்கூடிய நாட்கள் என்ன செய்யும்? சமைக்கும். அதை தேடும் போது நம்ம அதற்காக செபிப்போம். அப்படி இதனுடைய பொருள் என்ன குறிக்கும் போது நம்மளுக்கு என்ன தேவை சொல்ற என்ன கட்டி சேருவதற்கு நம்மள ஜெபிக்க வைக்கணும். அப்படி ஜெபிக்க கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கு செய்வார். அதனுடைய பொருள் நமக்கு என்ன செய்யும்? விளங்கும். ஏனென்றால் எல்லா தரிசனங்களும் நமக்கு நேரடியாக அப்படியே இனி நடக்க போகிற காரியம் அப்படியே நமக்கு தெரியாது. சிலவைகள் மறைபொருளாக இருக்கலாம், சிலவைகள் ஊமைகளாக சொல்லப்படலாம். ஆகவே அந்த காரியத்தினுடைய பொருளை அறிவதற்கு நாம் என்ன செய்யணும்? முயற்சிக்கணும். 16வது வசனத்துல பாருங்க, அன்றியும் கேப்ரியேலே இவருக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியில கூப்பிடுகிற சொல்ல ஒரு மனுஷ சத்தத்தையும். அப்படி நம்ம பொருளை பொருள் தேட முயற்சிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இப்போ கேப்ரியேல் கூப்பிட்டு, கேப்ரியேலே இவனுக்கு சொப்பனத்தை என்ன செய்ய விளங்க பண்ணு, அது அர்த்தத்தை என்ன செய்ய சொல்லி கொடு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம முயற்சிக்கும் போதுதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யும்? ஆண்டவர் தருவார். ஆண்டவர் இதனுடைய காரியம் என்ன, எதற்காக இந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி அதனுடைய பொருளை அறிவதற்கு முயற்சிக்கும் போது அதனுடைய அர்த்தத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரா? விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு அதுக்கு விளக்கத்தை தருகிறார். என்னக்காக இந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறது. ஏன்? தரிசனம் சத்தியம். ஹல்லேலூயா. 26வது வசனத்துல பாருங்க, அதே அதிகாரத்துல ஆமென் சொல்லப்பட்ட காரியம் எதா இருக்குதா? சத்தியமாய் இருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, அது சத்தியம். அதுல ஒரு உண்மை இருக்கு, அதுல ஒரு நீதி இருக்கு. அந்த தரிசனத்துல நம்ம என்ன சொல்றாது? எளிதாக நினைச்சக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார், ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது எது? அது சத்தியம். அது ஒரு நாள் பொய் சொல்லலாம். சத்தியம் நல்லது உண்மை. அது ஒரு நாள் வீணா போகாது, ஏமாற்றாத. அது சத்தியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தரிசனத்தை நம்ம அற்பமா நினைச்சுக்கூட, அசட்டையா நினைச்சிடக்கூடாது. இது எங்க நிறைவேற போகுது, இது எதுக்கோ நம்ம காண்பிக்கிறார் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது.
அது சத்தியம். அல்லேலூயா. அது நம்மளுடைய பொருளை அறிய முயற்சிக்கும் போது அதற்கான காரியத்தை நமக்கு ஆண்டவர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. தானியேல் புத்தகத்தில் கடந்து வரும்போது 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். அல்லேலூயா. தானியேல் இந்த காரியத்தை குறிச்சு அப்படியே திகைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அதிகமா தரிசனம் பார்த்தது யார் அப்படின்னு சொன்னா எசேக்கியேலுக்கு அடுத்தபடியாக யார் தான்? தானியேல் தான். இந்த 2 புத்தகம் தான் இப்ப தரிசனங்களால நிரம்பி இருக்கு. அதிகமா தரிசனத்துல அதிகமான நேரம் பார்த்தது யாருன்னு சொன்னா எசேக்கியேல் தான் சொல்லணும். அதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா தானியேல். காரணம், இவங்க 2 பேரும் தரிசனம் அதிகமா பார்க்கறதுக்கு என்ன காரணம்? இன்னொன்னு யோவான் ஸ்நானனுக்குள்ள வெளிப்படுத்தல் புத்தகத்துல இருக்கு. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் தனித்து விடப்பட்டவர்களாக இருப்பாங்க. ஒண்ணு, எசேக்கியேல் தரிசனம் பார்க்கும்போது இங்க இருந்த எல்லா பரிசுத்தவான்களையும் அங்க பிடிச்சு போயாச்சு பாபிலோனுக்கு. அவன் மட்டும் இங்க கிடக்கான், இஸ்ரேல் தேசத்துல தனித்து விடப்பட்டு கிடக்கிறான். அதனால அவனுக்கு என்ன இருக்கும்? தரிசனம் நிறைய இருக்கு. 2வது, தானியேல் குறிச்சு பார்க்கணும்னா தானியேல் எங்க பிடிச்சு போடப்பட்டிருக்கு? பாபிலோன் தேசத்துல. அவன் எங்க தனியா கிடக்கிறான். ஆகவே அவனுக்குள்ள என்ன இருக்கு? தரிசனம் அதிகமா. அல்லேலூயா. நாம எப்பெல்லாம் தனித்து விடப்படுகிறோமோ அப்பெல்லாம் எப்போ நினைச்சிருங்க தரிசனம் நம்ம அதிகமாயிட்டே இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. எங்கெல்லாம் நம்மளை ஒதுக்கி தள்ளுறாங்களோ, புறமே தள்ளுறாங்களோ, அப்பெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட அதிகமாக நினைச்சுவாரு, இடைவிடுவார், நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆனா நாம் தேவ சமூகத்தை அதிகமாக நினைச்சணும், நாடணும், அதிகமா தேடணும், அதிகமா அவருடைய சமூகத்துல. உலகம் தள்ளும் போது தேவ சமூகத்தை இருக பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு கூட நினைச்சுவார், பேசுவார். அல்லேலூயா. தானியேல் புத்தகத்துல பாருங்க 10ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரும்போது 7-8 பாருங்க. கண்டே காணவில்லை, நடுங்கி ஓடி ஒளித்துக் கொண்டார்கள். இப்ப கவனிச்சு பாருங்க, அந்த வருஷத்துல தானியேல் சொல்றான், நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோடு இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அப்போ தரிசனம் என்பது ஒரு தனிப்பட்ட நபரோடு கூட ஆண்டவர் செய்வது காண்பிக்கிறார். ஒரு இதுல நிறைய பேர் இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல வெளிப்படும் போது பர்டிகுலரா ஒரு நபருக்கு மட்டும் ஆண்டவர் நினைச்ச அந்த காரியத்தை நினைச்ச முடியும், விளங்க பண்ண முடியும். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் பயந்து ஓடி ஒளிந்துட்டாங்க, ஏதோ நடக்குங்கிற மாத்திரம் தெரியுது, என்ன ஆண்டவர் பேசுறாரு என்னங்கிறது தெரியாது. அது யாருக்கு மட்டும் விளங்க பண்ணுது? தானியேலுக்கு மட்டும். அல்லேலூயா. ஒருவேளை அந்த இடத்துல நம்ம எத்தனை பேர் கூட நம்ம ஜெபித்து கொண்டிருந்து திடீர்னு ஆண்டவர் காரியத்தை பேசும்போது தரிசனத்துல யாராவது ஒரு நபருக்கு மட்டும் தனித்து ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியும்? விளங்க பண்ண முடியும். இன்னொரு நபருக்கு இன்னொரு காரியத்தை தனித்து என்ன செய்ய முடியும்? விளங்க பண்ண முடியும். காரணம், தரிசனம் அப்படிப்பட்டது. இன்னும் 8 பாருங்க, நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டே என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். அல்லேலூயா. தரிசனம் ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு மாற்றத்தை கொடுக்க பாருங்க. அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் கற்றுத்தரணும். தரிசனம் ஒருவனை எப்படி மாற பண்ணுது பாருங்க. தெய்வ திட்டம் ஒரு தரிசனத்தின் மூலமாக வெளிப்படும் போது, தேவனுடைய காரியங்கள் வெளிப்படும் போது, தானியேல் சொல்றான், நான் தனித்து விடப்பட்ட அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன். திடனற்று போனேங்கிற அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில அவன் கண்ட தரிசனமானது அவரை என்ன செய்து பலனற்றவனாக இருக்கு. பலனற்ற தானியேல் 8:27 சொல்ற பாருங்க இந்த காரியத்தை அடுத்து. அந்த தரிசனத்தினால் என்ன ஆயிட்டான்? திகைத்து போயிருக்கான். ஏன்னா சொல்லப்பட்ட காரியம் நிறைவேறக்கு அநேக நாள் செல்லணும்னு யாரும் சொல்லிட்டாரு. ஆனா அந்த காரியம் அவருக்குள்ள என்ன பண்ணுது? ஒரு திகைப்பு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா
அவருக்குள்ள என்ன உண்டாயிருக்கு? ஒரு பெரிய சோர்வு. எந்த சோர்வுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு இல்லை, அந்த தரிசனத்தை பார்த்து தேசத்தில் இப்படிலாம் சம்பவிக்க போகுதேன்னு சொல்லி அதனால் என்று உண்டாகிற ஒரு பெரிய சோர்வு மட்டுமல்ல. அந்த சோர்வுனால அவனுக்கு என்ன வந்துட்டு? வியாதியே வந்துச்சு. ஏன்னா அவன் பார்க்கக்கூடிய காரியம் முடிவு காலத்துக்கு அடுத்ததான கட்டத்துக்கு தரிசனங்கள். இப்போ நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைவேறி கொண்டிருக்கிற காலங்களை குறிச்சு எல்லாம் தானியேல் பார்க்கணும். அதனால் தேசத்தில் இப்படியெல்லாம் சம்பவிக்குமா என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? திகைச்சு போயிருக்கான். அதனால் அவனுடைய உடல்ல சோர்வு இப்படிலாம் சம்பவிக்குதேங்கிறத குறிச்சு அவன் பார்க்கும்போது அவன் செய்யறான், சோர்ந்து போகிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தரிசனம் ஒருவனுக்குள்ள எவ்வளவு மாற்றத்தை உண்டு கொண்டு பாருங்க. 10ஆம் அதிகாரம் 16வது வருஷத்துக்குள்ள கடந்து வரும்போது கூட தொட்டான், எனக்கு எதிரே நின்றவனை நோக்கியது, என் ஆண்டவனை தரிசனத்தினால் என் மூட்டுகள் புரண்டன, தலனற்று போனேன். அல்லேலூயா. தரிசனத்தினால என்ன ஆயிடுச்சான்? தலனற்றவனாக போய் கிடக்க, சத்தவனை போல விழுந்து கிடக்க. அந்த அளவுக்கு அவனுக்குள்ள என்ன செய்து? ஒரு பெரிய தகை, அவனை உடைச்சு நொறுக்கிற அளவுக்கு அந்த தரிசனம் வந்துச்சு. அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆண்டவர் காண்பிக்கக்கூடிய தரிசனத்துல நாம வெளிப்படையாக சொல்லலாம். சில காரியங்களை என்ன செய்யக்கூடாது? சொல்லவும் கூடாது. அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அது நிறைவேறக்கூடிய காலம் அந்த காலத்துக்கு பிறகு அந்த காரியத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். அல்லேலூயா. ஏன் அந்த காரியத்தை நம்ம வெளிப்படையாக சொல்ல கூடாது? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு வரும்போது, இயேசு அவர்களை நோக்கி எது வரைக்கும் ஆண்ட சொல்லப்படாட்டாரு? நான் உயிரோடு மரணித்து உயிரோடு கூட எழும்புற வரைக்கும் நீங்க என்ன சொல்ற இதை அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க? சொல்லிக்க. அல்லேலூயா. அவங்க கண்ட தரிசனத்தை இப்ப என்ன செய்யண்டா? நீங்க மற்றவர்கிட்ட போய் சொல்லண்டா. எப்ப சொல்லுங்க? உயிரோடு கூட எழுந்த பிறகு சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட தரிசனத்துல பேசக்கூடிய காரியத்தை நாம சரியா உடனே விசுவாசிக்கணும், உடனே நம்பணும். சரி ஆண்டவரே சொல்லி அதை என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணணும். அப்படி அக்செப்ட் பண்ணவனை ஏற்றுக்கிட்டான்னு சொன்னா, விசுவாசிக்கலன்னு சொன்னா, அந்த நேரத்திலேயே நமக்குள்ள என்ன செய்யலாம்? சில தண்டனைகள் கூட என்ன செய்யலாம்? வரலாம். ஆண்டவர் அந்த இடத்துலயே நம்மளை தண்டிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 1:22 பாருங்க. யாரு? சகரியா தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை தான் பார்த்தான். தூதன் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்றான். எப்பா அவனுக்கு ஒரு முதல் வயதில் அவனுக்கு என்ன செய்வது? ஒரு குழந்தை பிறக்க போகுதுப்பா சொல்றான். அந்த தரிசனத்தை அவனால என்ன செய்ய முடியல, நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல. அவன் அதை விசுவாசிக்கவே இல்லை. உடனே என்ன ஆயிட்டு? ஆண்டவர் அவனை நினைச்சிட்டாரு, ஊமி ஆயிட்டாரு. எது வரைக்கும்? நிறைவேற வரைக்கும் எது எப்படி இருக்கு? ஊமியா இருக்கிட்டாரு. நம்ம தரிசனம் சாதாரண நினைச்சிட்டு இருக்கோம். சரி, தரிசனத்தை சரியா விசுவாசிக்கலன்னு சொன்னா அது நிறைவேற வரைக்கும் நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிடுறான்? நீ விசுவாசிக்கல பேசாம இரு, நான் நிறைவேற்ற வரைக்கும் நீ வாயை நினைச்சு அதை சிறக்காதுன்னு சொல்லி அவனை ஊமையாவே நினைக்கிட்டான். எப்ப திறந்துச்சு? குழந்தை பிறந்த பிறகுதான் அந்த வாய் திறந்து பேச. இல்லையா? அப்ப பாருங்க, நாம விசுவாசிக்காத போது, தரிசனத்தை நம்பாத போது, ஏற்றுக்கொள்ளாத போது, சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை எச்சரிப்பாரு. சில நேரங்கள் அதையே எச்சரித்தாலும் கேட்க மாட்டான்னு தெரிஞ்ச போது எதை கொடுக்குறாரு? சில தண்டனைகளையும் கொடுக்குறாரு. அப்ப தரிசனத்தினால நம்ம அதை விசுவாசிக்காத போது இது எப்படி நடக்கும், எப்படி நாம எதிர்த்து நின்றோம் அப்படின்னு சொன்னா அங்க என்ன கூட வருது? தண்டனை கூட வருது. பாத்தீங்களா? அப்ப நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது, ஆண்டவர் தரிசனத்தை விளங்க பண்ணும் போது நாம் அதை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். சரியா?
மரியாள் சொல்றாருல, அப்படியே செய்து எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஆண்டவர் பேசின காரியத்தை அப்படியே அவன் ஏற்றுக்கொள்றான். சரி, அப்படியே எனக்கு நடக்கட்டும், அவனுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அது எவ்வளவு அவள் சாத்தியமாங்கிறதெல்லாம் கேட்கல. எனக்கு திருமணம் ஆகலையே, இப்ப எப்படி சாத்தியம் அப்படிலாம் கேட்கல. உன்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அல்லேலூயா. அப்ப தரிசனத்தின் நமக்கு நடக்கும்போது அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நினைச்சுவார், அந்த காரியத்தை செய்வார். நம்மளை கொண்டு அந்த காரியத்தை நினைச்சுவார், நிச்சயம் நிறைவேறும். அதனால தான் சொல்றாரு, அதெல்லாம் சமீபித்து வந்துட்டு எல்லாமே என்ன செய்யுது, நிறைவேற போகுது. அல்லேலூயா. சில நேரங்கள் நமக்கு சந்தேகம் எழுப்பும். அப்போஸ்தலர் 10:17 வாசித்து பாருங்க. பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை பார்க்கறான். பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான், சிந்தனை பண்ணிட்டு இருக்கான், இதனுடைய பொருள் என்ன எழுதும்போது உள்ள என்ன உண்டாகுது, வாசிக்கலாம். 10. தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகம் என்ன உண்டாயிரும், ஒரு சந்தேகம் உண்டு. ஏன்? அவருடைய பொருள் நமக்கு சரியாய் புரிந்து கொள்ளாத போது நமக்கு அந்த தரிசனத்தை குறித்து என்ன உண்டாகிறது, சந்தேகம். அல்லேலூயா. அப்போ நாம் அதனால்தான் நான் முதல்ல சொன்னேன், தரிசனத்தை காண்பிக்கப்படுவோம், அதனுடைய பொருளை நம்ம அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யணும், முயற்சிக்கணும், சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் என்று சொன்னால் ஒன்று நம்மை கொண்டு நிறைவேற்ற போகிறார், இல்லை அந்த தரிசனத்துக்காக நம்மை செபிக்க வைக்க போகிறார். எப்படியோ அந்த தரிசனத்தில் நமக்கு என்ன இருக்கு, ஒரு பங்கு இருக்கு. அப்போ அந்த தரிசனத்தை குறித்து நம்ம சந்தேகப்படாம அதை குறித்து என்ன செய்யணும், சிந்திக்கணும். 10:19 பாருங்க. அப்போஸ்தலர் 10. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் பேசுறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் போது, நம்மளுடைய பேசும்போது நம்ம எதிர்த்து நிற்கக்கூடாது, அதனுடைய பொருளை அறியறதுக்கு முயற்சிக்கணும், சந்தேகப்படக்கூடாது. அதை குறித்து என்ன செய்யலாம், சிந்திக்கணும். அதனால்தான் சில நேரங்களில் தரிசனத்தை ஆண்டவர் நம்மளை விட்டு என்ன செய்யறாரு, எடுத்துட்டாரு. இவன் ரொம்ப என்ன செய்யறான், சந்தேகப்பட்டுட்டே இருப்பான், ரொம்ப குழம்புறான்னு சொல்லி எடுத்துடுறாரு. ஆனா தரிசனத்தை குறித்து சொல்லணும், சிந்திக்கணும். இது எப்படி நடக்க போகுது, எப்படி இந்த காரியம் நிறைவேற போகுது, இதனுடைய பொருள் என்ன, எதிர்காண்டவர் என்ன, ஆண்டவர் எதற்காக பயன்படுத்துறாருன்னு சொல்லி நாம் அதை சிந்திச்சு பார்க்கும்போது ஆவியானவர் பேசுவார். அல்லேலூயா. அதனுடைய பொருளை நமக்கு விளங்க செய்யும், அதனுடைய காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளும்படிக்கு செய்வோம். அதனால தரிசனம் ஒரு நாள் பொய் சொல்லாது, அது குறிக்கப்பட்ட காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் சத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வாசித்து பாருங்க, என்னாகும் புத்தகத்துல 24ஆம் அதிகாரத்தை கடந்து வருவது. என்னாகும் 24:4. சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது விளம்புகிறதாவது. அல்லேலூயா. அப்போ தரிசனம் உண்டாகிற போது என்ன ஆகுது, நம்முடைய கண்கள் என்ன ஆகுதுங்க, திறக்கப்படும். கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது என்று சொல்றான். தரிசனம் நம்முடைய கண்களை திறக்க வைக்கிறது. நாம் அறியாத ஒரு காரியத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் தரிசனம். நாம் செய்ய வேண்டிய ஒரு பணியை, செய்ய வேண்டிய ஒரு ஊழியத்தை செய்வதற்காகத்தான் தரிசனம். அது இதுவரைக்கும் நமக்கு எட்டாததா இருக்கலாம், அறிந்து கொள்ளதா இருக்கலாம், நம்முடைய விருப்பத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அதை விளங்க செய்வதற்கு, அதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்கிறார், தரிசனத்தில் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. ஆகவே இங்கே பார்க்கிறோம், அவருடைய வாழ்க்கையில, பிரியவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய தரிசனத்தை காண்பிக்கிறார். அந்த ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி கடந்து வந்தவை இப்ப அவரை ஆசீர்வதிக்கத்தக்கதாக அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடி நடக்கிற சம்பவம் தான் அவருடைய கண்கள் என்ன செய்கிறது, திறக்கப்படுது. அந்த ஜனங்களுக்கு சபிக்கணும், அதுதான் அவனுடைய அழைப்பு, அதுக்கு தான் அவங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா திரும்ப திரும்ப அவன் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். அதுக்கு என்ன காரணம், அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அப்ப கண்கள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, சரியான தரிசனம் திறக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொன்னா
நம்முடைய பார்வை எப்படி இருக்கும்? தெளிவா. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை அங்க தெளிவாக இருக்கும். அல்லாஹ் சொல்ற, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு காரியம் பாருங்க, எவ்வளவு ஒரு மேன்மையான காரியம். தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, கண் திறக்கப்பட்டவன் உரை, யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவனை குறிச்சு குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறவன் எப்ப சொல்றான், எவ்வளவு அழகானவைகள். அந்த ஜனத்தை மேன்மையா பார்க்க ஆரம்பிக்கிற காரணம், அங்க என்னுண்டாயிட்டு ஒரு தரிசனம். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு, அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சு. அப்ப தரிசனம் நம்முடைய கண்களை என்ன செய்கிறது? திறக்க வைக்கிறது. தரிசனம் நம்மை தேவ சமூகத்துல தாழ விழ வைக்கிறது. அவருடைய சமூகத்துல தாழ விழ வைக்கிறது. ஆண்டவரே, நான் என்னப்பா செய்ய சித்தமாயிருக்கிறேன். அவருடைய சமூகத்துல சரண்டர் அடைச்சு. பவுல் ஆண்டவருக்கு எதிர்த்து நின்றவன். ஆனா ஒரு தரிசனத்துல தேவ சமூகத்துல என்ன செய்யறான்? தாழ விழுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன் சொல்லுங்கப்பா, நான் செய்யறேன். இதுவரைக்கும் என்ன இருந்துச்சு? எதிர்த்துன்றவன், கிறிஸ்தவர்களை கண்டா கொலை செய்யணும், சபைக்கு எதிர்த்துன்றவன், ஊழியர்களுக்கு எதிர்த்து நின்றவன். ஆனால் ஒரு தரிசனம் அவனை தேவ சமூகத்தில் என்ன செய்தது? தாழ விட வைக்க. நான் என்ன செய்யணும் சொல்ல, நான் செய்ய சித்தமாயிருக்கிறேன். அல்லேலூயா. அதனால்தான் அந்த தரிசனம் பெற்ற தேவ மனிதர்களாக சும்மா இருக்க முடியல. கடல் கடந்து பல நாடுகள் கடந்து அவங்க இந்திய தேசத்துல மிஷனரிகளா வந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்குள்ள இருந்த ஒரு தரிசனம். ரேனியஸுங்க வந்து நம்ம தேசத்துல நின்னாருன்னு சொன்னா அதுக்கு காரணம் தரிசனம். அவருக்கு எனக்கு சாப்பாட்டு வழி இல்லாம இருந்தது. வசதியான குடும்பத்தை சார்ந்தவங்க தான். எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய சரித்திரத்தை படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரிய வசதியா இருந்தவங்க. அவங்க எல்லாம் அந்த தேசத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தாங்கன்னு சொன்னா என்ன காரணம்னு சொன்னா தரிசனம். அல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமா இருந்த எவைகளோ அவைகளெல்லாம் நஷ்டமாக கருதினேன். காரணம் என்ன? தேவ திட்டத்தை குறித்ததான ஒரு காரியங்கள், ஒரு தெளிவான தரிசனம் இருந்தபடினால எதெல்லாம் லாபமா நான் தெரிஞ்சிச்சோ அதையெல்லாம் இப்ப எதாவது நினைக்கிறேன், நஷ்டமாக நினைக்கிறேன். காரணம் தரிசனத்துடைய வாழ்க்கை என்ன செய்தது? மாற்றி போடுகிறது, கண்களை திறக்க செய்கிறது, தேவ சமத்துவமை தாழ விழச் செய்கிறது. தானியேல் புத்தகத்துல பாருங்க, 2ஆம் அதிகாரம் 19வது வருஷத்தை கடந்து வரும்போது, தானியேல் 2:19 தரிசனத்தில் தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்ப தரிசனத்துல எது வெளிப்படுகிறது? மறைபொருள்கள் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. ராஜாவுக்கு தெரியாத காரியங்கள், ராஜா சொப்பனம் பார்க்கிறான், ராஜா ஒரு காரியத்தை பார்க்கிறான், அதனுடைய பொருள் என்னன்னு தெரியாத போது இன்னொரு தானியேலுக்கு அங்க அந்த காரியம் செய்யறது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்ப தரிசனத்துல நமக்கு எது என்ன ஆகுது? மறைபொருள் வெளிப்படுது. தரிசனமே மறைபொருளாகவும் கடந்து வருது. அந்த மறைபொருளுக்கு இன்னொரு விளக்கம் எங்க இருந்தா வருது? அதே தரிசனத்துல தான் கடந்து வருது. அதனாலதான் தரிசனத்தை மனுஷரை அற்புதமா நினைச்சிட கூடாது. அது கட்டாயம் என்ன செய்யும்? நிறைவேறனுடைய வாழ்க்கை கட்டாய நிறைவேறு. நீங்க அப்போஸ்தலர் பணிக்கு கடந்து வாங்க, 16ஆம் அதிகாரத்தை கடந்து வரும்போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. ஆமென். ஆமென். நல்லா கவனிங்க. பவுலுக்கு ராத்திரி ஒரு தரிசனம் உண்டாயிடுச்சு. இது தெளிவா ஒரு பிரேட்சமான ஒரு தரிசனம், மறைபொருளானதல்ல, மறைவான ஒரு காரியம் இல்ல, ஒரு பிரதீட்சமா தெளிவா நேரடியான ஒரு தரிசனம். 9 பாருங்க. அதென்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீ மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்துச்சு. பவுலுடைய தரிசனத்துல ராத்திரி ஒரு ஆள் சொல்றான், நீ எங்க வா, மக்கதோனியாவுக்கு வா. அந்த ஆள் பார்த்தாலே எந்த தேசத்தான் தெரியுது? மக்கதோனியா தேசத்தான் என்று தெரியுது. ஆகவே அவன் சொல்றான், நீ எங்க தேசத்துக்கு வாடி சொல்லி அழைப்பு கொடுக்கணும். உடனே பவுல் செய்யறாரு, அப்ப நம்மள ஆண்டவர் எங்க போக சொல்றாரு? மக்கதோனியா தேசத்துக்கு போ. அல்லேலூயா.
உடனே எங்க போகுது, மக்கெதோனியா தேசத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்ப இங்க ஒரு நேரடியா, அங்க மறைபொருளா இல்ல, நேரடியாகவே சில காரியங்கள் வெளிப்படும் தரிசனத்துல. ஹல்லேலூயா. நீங்க பீகார் தேசத்துல ரோதாஸ் என்ற ஒரு மலைப்பகுதி இருக்கு. அங்க ஜெம்ஸுடைய படித்துள்ளங்கள் ஊழியர்கள்லாம் இருக்கு. அந்த ரோதாஸ் மலை பகுதியோட ஊழியத்தை குறித்து மேலான அகஸ்டின் ஜெயக்குமார் சொல்லும் போது, அந்த மலை எங்க இருக்குன்னே என்ன செய்யாதான் அவங்களுக்கு தெரியாது. அந்த மலைக்கு மேல இத்தனை கிராமங்கள் இருக்கு என்பது அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது. ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஊழியத்தில் இருக்கும்போது அங்க ஒரு மனுஷனுக்காய் செபிக்கும் போது ஒரு பிசாசு சொல்லிச்சான், நீ ஏன் என்ன வரட்டுறா, அந்த மலைக்கு போங்க, இத்தனை கிராமம் இருக்கு, அங்க போயாண்டிச்சான். அல்லேலூயா. யார் சொல்லிச்சான்? பிசாசு சொல்லிச்சான். நீ இங்க பண்ணிட்டு இருக்க, எங்க போ, மலைக்கு போப்பான்னுச்சான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கோ, மலையில கூட இருக்க கிராமம் இருக்கு போல என்று சொல்லி உடனே எங்க போனாரா? மலைக்கு. அல்லேலூயா. இங்க வழிகாட்டுறதுக்கு யார் காட்டியிருக்கா? பிசாசு கூட சில நேரம் வச்சிருக்கான். உண்மையை சொல்லி விடுறான். அப்படிதானா? சரி. சில நேரங்கள் பிசாசு நினைச்சுவான், அவ ஏமாற்றுவான், திருடன், வஞ்சிக்கிறவன். அதனால பிசாசு சொல்லுவான்னு சொல்லி குறியக்கு போயிடாதீங்கன்னா கரெக்டா சொல்லுவான். அல்லேலூயா. ஆகவே தரிசனம் என்பது சில நேரங்கள் நமக்கு தெளிவாக நிச்சயப்படும், காண்பிக்கப்படும். ஆகவே நம்முடைய ஊழியத்தின் பாதையில கர்த்தர் அதை செய்கிறது செய்கிறார். இன்னும் ஆதியாகமத்தில் பார்க்க 15ஆம் அதிகாரம் 1 பார்க்கும்போது இந்த காரியங்கள் நடந்த போது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமை நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமா இருக்கிறப்பா, மகா பெரிய பலனா இருக்கிறேன். சில நேரங்கள்ல நாம பயந்துட்டு இருக்கும்போது தரிசனமுடைய விஷயம் தேய்ச்சி, சில நேரங்கள்ல தரிசனத்தினாலேயே நமக்கு என்ன உண்டாயிரும், பயமும் வந்துடும். பயந்த நேரத்துல தரிசனமுடைய விஷயம் பயப்படாத தேற்றுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல தரிசனத்தினாலேயே நமக்கு என்ன உண்டாயிரும், பயமும் வந்துடும். ஐயோ, இப்படி பார்த்துட்டோமே, நீ என்ன நடக்க போதோ தெரியலையே. சாமுவேல் அப்படி பயந்து போய் இருக்கிறான். சாமுவேல் பயந்து போய் ராத்திரி அவனுக்கு தரிசனத்தில் ஆண்டவர் பேசிட்டாரு, ஏழை குடும்பத்தில் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ யாருக்கு பயம் உண்டாயிற்று? சாமுவேலுக்கு பயம் உண்டாயிற்று. ஏன்? இப்ப ஏலிட்ட தான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் இருக்கிறான். ஏலிதான் இப்ப பிரதான ஆசாரி. இவன் சாதாரண ஒரு கோயில் குட்டியா தான் இப்ப அங்க இருக்கான். ஆசாரிப்பு கூடத்துல ஒரு சாதாரண கோயில் குட்டி, கதவை அடைக்கிறது கூட்டுறதா இப்ப அவனுக்கு வேலை. விளக்கு எரியுதா, ரைட், என்ன குறைவா இருக்குதா பார்த்து லைட் போடுற வேலை தான். ஆனா அந்த சாமுவேலை தேடி கர்த்தர் இந்த காரியத்தை நான் செய்ய போறேன் பாடி சொல்லும் போது சாமுவேலுக்கு என்ன உண்டாயிற்று, பயம். 1 சாமுவேல் 3:15 பாருங்க. விடியற்கான மட்டும் படுத்திருந்து சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனத்தை அறிவிக்க பயம் உண்டாயிடுச்சு. ஏன்? ஏலி குடும்பத்துக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, கர்த்தர் நியாயத்திற்கு ஒன்று பண்ண போகிறாரு. ஆக எனவே சின்ன பையனா வளர்ந்துட்டு வர்றான். இப்ப ஊழியத்துல சாதாரண ஒரு நபர். அதனால இவன் நம்ம போய் அங்க சொன்னாச்சு இந்த வார்த்தையை நினைச்சவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்களா, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏலி என்ன சொல்லுவாரோ தெரியாது. சும்மாயே நம்ம போகும்போது கூட்டிங்களான்னு போகும்போது விரட்டி விட்டாரு. இப்ப இவ்வளவு பெரிய காரியத்தை போய் சொன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவாரோ தெரியல, ஆலயத்தை விட்டே விரட்டி விட்டுருவாரோ என்று சொல்லி தரிசனத்தை குறிச்சு என்ன செய்யறான், சொல்றதுக்கு பயப்படுறான். அப்போ ஒரு தரிசனம் உள்ள ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு காரியம் நடக்க பாருங்க. ஒரு தரிசனம் உள்ள காரியம் மனுஷனுக்குள்ள எவ்வளவு காரியம் நடக்குது. அதனாலதான் வெளிப்படுத்தல ஆண்டவர் சொல்றாரு 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு கடந்து வரும்போது நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால இந்த தரிசனத்தினுடைய மைய புள்ளி எங்க அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அந்த ஆவி எதனால உள்ள வருது? இயேசுவை பற்றின சாட்சி. அல்லேலூயா.
இயேசுக்காக வாழ்தல், இயேசுவை பற்றி சாட்சி பகருதல், அந்த அனுபவம் தான் நமக்குள்ள எதாய் வருகிறது? தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக. அந்த ஆவியானவர் தான் நமக்கு ஆழங்களை வெளிப்படுத்துகிறார், தரிசனங்களை நமக்கு காண்பிக்கிறார், நம்முடைய கண்களை திறக்க செய்கிறார். அப்ப நமக்கு எது முக்கியம்? இயேசுவை பற்றின சாட்சி, இயேசுவை மகிமைப்படுத்துகிற சாட்சி, இயேசுவை உயர்த்துகிற சாட்சி, இயேசுவை மேன்மைப்படுத்துகிற ஒரு சாட்சி. அதுதான் நல்ல ஒரு தரிசனத்துக்கு மையப்புள்ளியா இருக்கிற தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அல்லேலூயா. ஆகவே இந்த ஆவி நமக்குள்ள வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம யார் மகிமைப்படுத்திட்டே இருக்கணும்? இயேசுவை மகிமைப்படுத்தணும், இயேசு உயர்த்தி, இயேசுவை பற்றின சாட்சி. நம்மளை பற்றி இல்லை, நம்மளை உயர்த்தி இல்லை, நம்மளை மேன்மைப்படுத்தி இல்லை. நான் போய் தான் நடந்துச்சு, நான் போய் தான் ஜோபடி அந்த வியாதியை செய்து சுகமாச்சு, நம்மை உயர்த்துவதற்காக இல்லை, இயேசுவை பற்றி உயர்த்து. இயேசுவால் நடந்தது, இயேசுதான் அந்த காரியத்தை செய்தார், இயேசுதான் அந்த காரியத்தை செய்தார். அல்லேலூயா. ஆகவே இயேசுவை நாம் மகிமைப்படுத்த, இயேசுவை உயர்த்த 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 நமக்குள்ள எந்த ஆவி கிரியை செய்து? தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ள கிரியை செய்ய 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 நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அதனால்தான் பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் 26:19 அகிரிப்பா ராஜாவே, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க விரும்பல. அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஏன்? இந்த தரிசனம் எனக்கு எவ்வளவு காரியத்தை செய்திருக்கேன், இந்த தரிசனம் என்ன எவ்வளவு காரியத்தை நடுங்க செய்திருக்கு. ஆகவே எனக்கு காண்பித்த அந்த தரிசனத்துக்கு என்னால கீழ்ப்படியாம இருக்க முடியாது. அதனால நீ ராஜாவாய் இருந்தாலும் நமக்கு சத்தியத்தை என்ன செய்வேன்? சொல்லுவேன். நீ பெரிய கிரேக்கனாய் இருந்தாலும் அந்த சத்தியத்தை சொல்லுவேன், நீ யூதனாய் இருந்தாலும் சத்தியத்தை சொல்லுவேன், யாராய் இருந்தாலும் இந்த இயேசுவை பற்றி நான் செய்வேன், சொல்லிக் கொண்டே இருப்பேன். அந்த இயேசு மரித்தார், வீணோடு கூட எழுந்தார், அவர் எனக்குள் இருக்கிறார், அந்த ஆவியானவர் என்னில் கிரியை செய்கிறார். ஆகவே அவரை பற்றி சாட்சி விளங்க பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லி ராஜாவுக்கு முன்னாடி போய் கூட நின்று இருக்கிறார், இயேசுவை பற்றி சாட்சி பகிர்கிறார். அவருக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. அதனால யாருக்கு முன்னாடி நின்னாலும் பரவாயில்ல, என் இயேசுவை நான் என்ன செய்வேன்? மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அவர் தரிசனம் நம்மை எதுக்கு நேராக வெளிப்பட எடுத்துக்கிறது? இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு நேராக. அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் மறந்துடக்கூடாது. எங்க போய் உயர்த்தாலும், எங்க போய் உயர்த்தினாலும் இயேசுவை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அதுதான் தேவனுடைய ஆவியானுடைய வேலை, அதுதான் தரிசனம் உள்ள ஒரு மனிதனுடைய வேலை. நம்மளை ஆண்டவர் எந்த ஸ்தலத்துல உயர்த்தி வைக்கலாம், எந்த ஆபீஸ்க்கு போகலாம், எங்கேயும் போகலாம், எந்த இடத்துல வச்சாலும் நாம எதை விளங்க பண்ணணும்? இயேசு. இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர் என்று சொல்லி இயேசுவை பற்றிய சாட்சியை விளங்க பண்ணணும், இயேசு உயர்த்தணும், இயேசுவை மகிமைப்படுத்தணும். அதுதான் தரிசனத்தினுடைய மைய புள்ளி. அல்லேலூயா. அதனால ஒரு மனுஷனுக்கு தரிசனம் விளங்கும் போது, தரிசனத்துடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேற வரும்போது, நெருங்கி நிற்கும் போது நாம் இயேசுவை என்ன செய்யணும்? உயர்த்தணும். எரேமியா புத்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு கடந்து வந்தீங்கன்னா, எரேமியா 23:16 உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி. நல்ல தரிசனத்துக்கும் கள்ள தரிசனத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கு. நல்ல தரிசனம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ விளைச்சி, தேவனுக்கு முன்பாக நம்மளை விளைச்சி, ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும், உங்க சித்தம் என்ன, அப்படி நம்மளை விழ வைக்கிறது. ஆனால் கள்ள தீர்க்க தரிசனங்களோ நம்மளை என்ன செய்தான்? வீண் பெருமை, நம்மளை என்ன செய்து? மேன்மை பாராட்டி கொள்வது. எனக்கு தெரியும், நம்மளை வீண் பெருமை கொள்வதற்கு என்ன செய்து? நம்மளை மனமேட்டிமை அடையிச்சு, நம்மளை மேட்டிமை அடைய செய்து, நம்மளை வீணான பெருமை பாராட்டி கொள்ள, உயர்த்தி கொள்ள, நம்மளை கனப்படுத்த, நம்மளை மகிமைப்படுத்த, நம்மளை உயர்த்தி கொள்ள. அது ஆனா தேவ தரிசனம், தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள கொடுக்கும் போது என்ன செய்து? அவருக்கு முன்பாக நம்மளை தாழ விட. அல்லேலூயா. அதனால்தான் பெரிய கல்விமான்கள் இந்த தரிசனத்தினால் தொடப்படும் போது அவங்க சாதாரண ஒரு மிஷனரிகளாக புறப்பட்டு ஊழியத்துக்கு போனாங்க.
பெரிய ஞானிகள் அன்று தொடும்போது, பெரிய அறிவாளிகள் அன்று தொடும்போது, பெரிய கோடீஸ்வரர்கள் கூட அன்று தொடும்போது அவைகளெல்லாம் விட்டுட்டு சாதாரண ஒரு ஊழியத்தை நினைச்சுதாங்க புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. அவங்கள வீண் பெருமடையை செய்யல, அவங்களை உயர்த்தி கொள்ள விரும்பல, தங்களை தாழ்த்தினாங்க. தேவ சமூகத்தினை தாழ்த்தினாங்க. எதெல்லாம் லாபமோ அதையெல்லாம் நஷ்டமாக நினைச்சு தேவ திட்டத்துக்கு நேராய் கடந்து வந்தாங்க. ஆகவே இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவ திட்டத்துக்கு நேராய் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசின எல்லா தரிசனங்களும் நிறைவேறக்கூடிய நாட்கள் சமீபத்தில். ஆண்டவர் உங்களோடு கூட பேச எல்லா நிறைவேற போகிறது. இனி காலம் என்ன செய்யாது? செல்லாது. அல்லேலூயா. இனி காலம் செல்லாது. எல்லாம் என்ன செய்யறது? நிறைவேற போகிறது. எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. அதே முழங்கால் படிட்டு தேவ சமத்துரைக்கு பார்ப்போம்.